Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு சிப்ஸ் பாக்கெட் வச்சு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு லாலிபாப் தாங்க செய்ய போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் பாக்கெட் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து 5 ரூபாய் பாக்கெட் தான் நான் எடுத்துருக்கிறேங்க. இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், ஒரு கிறிஸ்பியான லாலிபாப் செய்ய போறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சிப்ஸ் பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க வந்து சிப்ஸை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து கொட்டிக்கலாம். இது என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து நுணுக்கிக்கணும், அதாவது நல்லா க்ரஷ் பண்ணணும். ஸோ நல்லா வந்து கையிலே வச்சு என்ன பண்ணுறீங்க, க்ரஷ் பண்ணுங்கள். நான் வந்து சின்ன பாக்கெட் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நிறைய வேணும்னா கூட அது பெரிய பாக்கெட் கூட இருக்குது 10 ரூபாவில், அது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து சிப்ஸ் எல்லாமே நல்லா வந்து நுணுக்கிட்டோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது ரொம்ப பெருசாக இல்லை, மீடியம் சைஸில் எடுத்திருக்காங்க. அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். பாதி பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அது இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ லேஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நிறைய வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், அதாவது 5 ரூபாய் லேஸ் தான் போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் போல் மல்லி இலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நமக்கு வெங்காயம் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து அதாவது கொஞ்சம் போல் இப்படி தெளிச்சுக்குங்க. லைட்டாக தெளிச்சுட்டு இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டை வரணும், அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் பிணைஞ்சிக்குங்க. அதனால தான் தண்ணியை வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ பிணைஞ்ச பிறகு இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம உருட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம உருண்டைகள்லாம் உருட்டி எடுத்து வச்சுட்டோம். அடுத்து வந்து ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டுக்குங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட்டாக நம்ம வந்து இதை கரைச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் போல் பிரெட் க்ரம்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு பால்ஸை வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாகவே நல்லா டிப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். போட்டு ஃபுல்லாக வந்து அதை வந்து நல்லா வந்து இதில் வந்து நல்ல ஒரு கோட் வந்து பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படணும். ஸோ அதே மாதிரி இந்த பால்ஸில் எல்லாமே நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே பிரெட் க்ரம்ஸில் நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா நம்ம இதில் வந்து ஒரு பால்ஸாக போட்டுருங்க. போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க, கொஞ்சம் நேரம் நமக்கு நல்லா வந்து வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அந்த சைடு நல்லா வந்து கோல்டன் கலர் வரட்டும். பாருங்கள், இப்போ நமக்கு எல்லா சைடுமே நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. இப்போ நம்ம
எல்லா பால்ஸுமே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ நமக்கு கிறிஸ்பியான ஒரு லாலிபாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்து பால்ஸ் மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி லாலிபாப் மாதிரி கொடுக்குறதுனா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டூத்பிக்கை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு வந்து குச்சியை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து நடுவில் வந்து அப்படியே குத்திடுங்க. குத்திட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஏதாவது மைனஸ் இல்லை டொமேட்டோ கெச்சப் இதை வச்சு வந்து அவங்க டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி வச்சு கொடுங்க. அப்படி இந்த பிக்கு இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சும்மாவே நம்ம நினச்சி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.